ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குவாலிசி காரு தான். ஒரு குவாலிசிக்கு அண்ணன் வந்து அவர் திருப்பத்தூர்லேருந்து கொண்டு வந்து வண்டி விட்டார். ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு 1 மந்த்து மேலே விட்டுருந்தார். அவர் கேட்டது என்னென்னா, எனக்கு 5.1 டால்பியோ டிஜிட்டல் வேணும், எனக்கு காரில் ப்ராப்பர் டால்பியோ டிஜிட்டல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக அவர் கேட்டிருந்தார். அவர் கேட்டது வந்து 9 சேனலாக கேட்டார். எப்படின்னா லெஃப்ட் ரைட்டு 2 ஆகும், லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு 2 சேனல், லெஃப்ட்டு 2 ஆகும், ரைட்டு 2 ஆகும்ன்ற மாதிரி கேட்டார். மொத்தம் டோட்டலாக 9 சேனல் கேட்டிருந்தார். சென்டர் மட்டும் தான் சிங்கிளாக கேட்டிருந்தார். அவர் சொன்ன மாதிரி தான் மேக் பண்ணேன். ஆக்சுவலாக நானும் ஆம்பிளிஃபைரும் அப்படி தான் மேக் பண்ணியிருக்கேன். பட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா பியர்லெஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் போட்டிருப்பேன். 5.5 இன்ச்சஸில் எல்லாம் ஹெச்டி ஸ்பீக்கர் தான் போட்டிருப்பேன். டியூட்டனும் 1 இன்ச்சு டோம் டூட்டர் தான் போட்டிருப்பேன். எல்லாமே குவாலிட்டி வைஸாக குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, எனக்கு தேட்டரோட எஃபெக்ட் டெட்டோவாக இருக்கணும்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர். பட் அவர் என்ன கேட்டாரோ சேம் அதே தான் கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர் வித் சப்வூஃபர் கூட அவர் 12 இன்ச்சில் எனக்கு பேர்லெஸ் பிராண்டு தான் சப்வூஃபர் தான் எனக்கு வேணும், எனக்கு டெட்டோவாக பேர்லெஸில் தான் எனக்கு எல்லாமே வேணும், டோட்டல் பேக்கேஜும் எனக்கு பேர்லெஸில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். பட் அவர் விட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக என் மேலே தான் தவறு. பட் சென்டரில் ஒரு நியூ அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாரா, சரி அதனால் டைம் ஆகிடுச்சு. சென்டரில் ஃபஸ்ட்டு 5.1 ஆரம்பித்தார். அப்புறம் சென்டரில் அப்புறம் டால்பியோன்னு சொல்லிட்டு டால்பியோ டிஜிட்டல் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஆச்சு. பட் அதனால் திரும்ப ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்கி ஹேண்ட்ராய்ட் பாக்ஸ் போட்டு தான் போட்டிருக்கேன். ஆண்ட்ராய்டில் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு என்ன போட்டிருக்கேன்னாக்கா ஆண்ட்ராய்டு 13 தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அதில் வந்து ஆப்டிக்கல் கோஆக்சல் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் HDMI சப்போர்ட்டும் இருக்கும். ப்ளஸ் 8 GB ரேமு 32 GB இன்டர்னல் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்கும். எல்லாமே ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே நீட்டாக கிளியராக பேக் பண்ணியிருப்போம். ஒயரிங்லேருந்து எல்லா ஒயரிங்க்கும் ஸ்லீவ் போட்டு நீட்டாக எல்லா லைனுக்குமே ஸ்லீவ் போட்டிருப்போம். ஆக்சுவலாக ஏன்னா சப்போஸ் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் டேமேஜ் வந்துடுன்றதால காரில் எல்லா இடத்தையுமே ஃப்ளோர் மேட்லாம் பிரிச்சுட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் ஸ்லீவ் போட்டு எல்லா லைனுமே டிசி லைன் தான் போடணும்னு சொல்லி தான் போட்டார். பேட்டரி லைன்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஹெவி ஒயர் கொடுத்தான், ப்ராப்பராக பீஸ் வச்சு ப்ராப்பராக ஒவ்வொன்றும் ப்ராப்பராக நீட் அண்ட் கிளியராக பண்ணியிருக்கேன். உள்ள ஒயரிங் எல்லாமே இன்டீரியல் ஒயரிங் எல்லாமே. பட் அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதே போலே பண்ணியிருக்கேன். அவர் டோட்டல் பேக்கேஜ் எங்கிட்ட தான் விட்டார். ஆக்சுவலாக டிவிலேருந்து ஹேண்ட்ரட் பாக்ஸ்லேருந்து ஸ்பீக்கர்ஸ்லேருந்து சப்வூஃபர்ஸ்லேருந்து எல்லாமே டோட்டலாக என்னுடைய செஷன் தான் விட்டார். அவர் என்னென்னா நான் என்ன எதிர்பார்த்தனோ எனக்கு அந்த ரிசல்ட் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு அந்த ரிசல்ட்டை கொடு, டேப்பிங் பண்ணதுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஒவ்வொன்றும் நாங்களாகவே தான் பார்த்து பண்ணோம். தம்பிங்க இருக்காங்க, தம்பிங்க தான் பண்ணானுங்க. பட் செட்டுன்னு பாருங்கள், இன்டர்னல் கூட பாருங்கள் கிளியராக பண்ணியிருப்பேன். 9 சேனலுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு சேனலுக்கு 9 சேனலுக்கு கிளியராக கெய்னர் போட்டு சப்புக்கு வந்து குமார் டிரான்சிஸ்டரில் 4 டிரான்சிஸ்டர் மோனோ போட்டிருப்பேன். நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்கும். இன்வெர்ட்டரில் வந்து 55055ல் 15 ஆம்பியர் இன்வெர்ட்டர் ஒன்று போட்டிருப்பேன். 25024ல் ஒரு 6 ஆம்ப் டு 8 ஆம்பியர் தான் வரும். ஜிஆர் யூஸ் பண்ணியிருப்பேன். FT03 தான் மெர்ஜ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக 5.1 மினி டி கோட் இருக்குது, அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு அவுட்புட் இருக்குது, நல்ல ஒரு சரௌண்டிங் ஃபீல், கிளியரான ஒரு சரௌண்டிங் ஃபீல் இருக்குது. ஹேண்ட்ரட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். X98ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். செலக்டர் சுவிட்ச் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இன்டீரியரில் வந்துடுற மாதிரியும், பட் மற்றபடி எல்லாமே இந்த செட்டுக்குள்ளார வந்துடுற மாதிரியும். டிவி வந்து நார்மல் ஓல்ட் டைப் தான். ஆக்சுவலாக ஒரு 9 இன்ச்சஸ் டிவி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் தான், வேல்டெக் பிராண்டில் தான் யூஸ் பண்ணேன். அதுவும் என்னுடைய சஜஷன் தான் விட்டார். ஆக்சுவலாக அவர் எதுவுமே வந்து இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அவர் கேட்டதுன்னா எனக்கு டிட்டோ ஒரு தேட்டரோட எஃபெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். டிட்டோ 100% தேட்டரோட எஃபெக்ட் அப்படியே இருக்குது. அவருக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுடைய விருப்பம் எப்படின்னா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் உங்களுக்கும் ஏதாச்சும் வண்டிங்களுக்கு ஏதாச்சும் போடணும், டால்பியோ டிஜிட்டல் போடணும், இல்லை நார்மல் செட் ஏதாச்சும் போடணும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ கம்மியாக பண்ணி தரமோ அவ்வளோ கம்மியாக பண்ணி தரேன். பட் குவாலிட்டி தான் ப்ராப்ளமாக இருக்குது. என்ன விஷயம்னா, இப்போ டால்பியோ டிஜிட்டல் போடணுன்றப்போ அவர் பியர்லெஸில் போகிறப்போ ஒவ்வொரு டிரைவர்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்குது. அதனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போயிடுச்சு. மற்றபடி நார்மல் டிரைவர்ஸ்லாம் போட்டால் பிரச்சனையே இல்லை. இப்போ நார்மல் டிரைவர்ஸ் போட்டு டால்பியோ டிஜிட்டல் போடணும், HDMI ஆப்டிக்கல் போடணும் அப்படின்றப்போ எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க வெஹிக்கிளுக்கு அந்த ரிசல்ட் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டுக்கு டிட்டோவாக என்னால் தர முடியும். எனக்கு அதை ப்ராப்பரான ஒரு பேஸ் எஃபெக்ட் வேணும், எனக்கு ப்ராப்பரான சரௌண்டிங் வேணும், கிளியராக வேணும், நாய்ஸ் இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு கிளியரான ஒரு ஆடியோ அவுட்புட் வேணுன்றது எல்லாமே என்னால் கிளியராக கொடுக்க முடியும். பட் நீங்கள் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தா தான். ஏன்னா லோ குவாலிட்டியில் வேணும்னு கேட்டுறீங்க, பட் லோ குவாலிட்டியில் நம்மளால் கிளியரான ஒரு ஆடியோ அவுட்புட் கொடுக்க முடியாது. எல்லாமே லைக் பண்ணுறது என்னென்னா லோ குவாலிட்டி தான் எனக்கு வேணும்னு கேட்குறீங்க. லோ காஸ்ட்டில் பண்ணலான்றப்போ அந்த காஸ்ட்டுக்கு உண்டானது என்னவோ தான் பண்ண முடியும், அந்த அவுட்புட்டு தான் வரும். ஏன்னா இதில் வர அவுட்புட்டு அதில் வராது. ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்லேருந்து டிரைவர்ஸும் ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் எல்லாமே மேட்ச் பண்ணும் கிளியராக. அப்போ தான் நமக்கு அந்த அவுட்புட் வரும். சப்வூஃபர்ன்றப்போ இந்த சப்வூஃபர்லாம் பேர்லெஸ் சப்வூஃபர்லாம் பஞ்சோட பவர்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. டிட்டோ எந்த இடத்துல பஞ்ச் பண்ணணுமோ கிளியராக அங்கே மட்டும் பஞ்ச் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்குது. அப்படின்றப்போ அந்த அவுட்புட் பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்குது.
ஓவரால் இன்டீரியல் எல்லாமே பார்த்துட்டீங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். பட் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வண்டிங்களுக்கு போடணும், டிசியில் போடணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் ஃபைனலாக ஒரு ஆடியோ அவுட்புட் டெஸ்ட்டும் போடுறேன். கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.